ஏதாவது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க கூடாதுவாங்க. ஆனா ஊரு பேரு நாகர்கோயில் அப்படின்னு வச்சிருக்கிறது பெரிய அழகான விஷயம். நீங்க என்ன சொன்னா கைதிட்டுன்னு எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் அப்படி. அது மட்டும் கிடையாது, மக்கள் திலகத்துக்கு கொடுக்கறதுக்கு கொடைவள்ளல் தன்மையை சொல்லி கொடுத்த நம்ம ஒழுங்கின சேரில் பிறந்த எம்ஜிஆர் சிவாஜி கால் சீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல NS கிருஷ்ணன் கால் சீட்டை வாங்குன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய மனிதர் இந்த நாகர்கோவில் மண்ணுக்கு பெருமை சார். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, நல்ல ஒரு இங்க வந்திருக்க எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்துக்காக கூடியிருக்கேன் சார். இருக்கிறதுலே சிறந்த தானம் என்னென்னமோ சொல்லுவாங்க, கண் தானம், ரத்த தானம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு கல்வி தானம் தான். அது முறையாக சரியாக செய்து வரக்கூடிய PT செல்வகுமார் சாருக்கும் அவங்க குழுவினருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பெரிய பெரிய லெஜெண்டரி உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னுக்கு பேசுறதே பெரிய லெஜெண்ட். தொடர்ந்து ஒரு 12 படம் மெகா கிட்ட ஆக முடியும், அப்படி எடுக்க முடியும்னா அது இயக்குனர் சிகரம் எங்களுடைய பாக்கியராஜ் சாரால் மட்டும்தான் தொடர்ச்சி. இப்போ நிறையா சொல்லுவோம். இப்போ நீங்கள் என்னன்னா தைரியம் உட்காந்துருக்க, மழை வராது. ஏன் சொல்கிறேன்னா, வரும்போதே 4 எலுமிச்சம்பழம் 7 நாட்டுக்கோழி முட்டையை அங்கே வச்சு செய்வனை வச்சுட்டு வந்திருக்கிறேன். அதனால் அந்த தைரியத்தோடு இருங்க. இன்னொன்று ஒரு வேண்டுகோள், நல்ல கூட்டம் இருக்கீங்க, யாராவது எந்திரிச்சு போகணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு ஆளாக போங்க, தப்பு கிடையாது. கும்பல் சேர்க்கக்கூடாது. 20 பேரை ஒரு ரூபா எந்திரிச்சு எங்களை பயமுறுத்திடக்கூடாது. நிரம்ப இசைக்கலைஞர்கள், பெரிய பெரிய நட்சத்திரங்கள், அவங்களாம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனி சுயம்பு, ஒரு வரலாறு உண்டு. அதெல்லாம் சொல்ல ரொம்ப நேரம் ஆகும். எனக்கு சில அவமானங்களை சொன்னாலே உங்களுக்கு சிரிப்பார். இங்கே வரும்போது நாகர்கோயிலில் அந்த இடத்துல நின்று ஒரு டீ குடித்தேன் சார். ஒரு 4 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. வண்டி ஏறும்போது குறுக்க வந்து ஒரு 2 பேர் செல்ஃபி எடுத்துட்டு ஒத்த வார்த்தை கேட்டான் சார். படபடன்னு வேர்த்துருச்சு. நீங்கள் யாருன்னே அப்படின்னா, உடனே பக்கத்துக்கு மெடிக்கல் தான் பால்டாயில் வாங்கலாம்னு முடிவு பண்ணேன். இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சி இருக்க முடிச்சுட்டு போயிருன்ற கருத்தை வந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கும் பின்னாடி ஒன்று ஒன்றா. ஆனால் இங்கே தான் சரியான மரியாதை, சரியான வரவேற்பு. அத்தனை பேர் அப்படியே உட்கார்ந்துருக்கு. எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. 2500 பேர் கல்யாணம், ஒரு கல்யாணம் 2500 காலையும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போறாரு. பிரமிச்சுட்டாங்க. இதாயா மரியாதை? என்னங்க எல்லாரும் காலையும் விழுந்துட்டு போறாரு, எதுக்குங்க கேட்டா, என் செருப்பு எதுவும் போட்டிருக்கான்னு தெரியல சார். அதை பார்த்தீங்களா, 15 பேர் சிரிக்கிறதுக்காக வெக்கம் இல்லாமல் நான் நாகர்கோயிலிருந்து மதுரையிலிருந்து இங்கேருந்து கிளம்பி வந்தேன். இந்த 15 பேர் தான் சிரிப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அந்த ஜோக்கை அனுப்பிச்சுட்டு ஊர்லேயே இருந்துருப்பேன். உங்களை தொடக்கத்திலே ஒன்று கேட்டுக்கிறேன் சார், நீங்கள் சிரிக்கலாம் கூட நான் சங்கடப்பட மாட்டேன். பக்கத்தில் சிரிக்கிறாலும் முறைச்சு போக்காமல் உட்காருங்க. உங்களை காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். அப்படின்றது அதெல்லாம் ரொம்ப நன்றி. இப்படி ஆறுதலுக்காக தான் சிரிக்கிறாங்க சார். நாங்கள் யார் தெரியுமா? யாரு? கனவு கண்ணி. அப்போ நாங்கள் கடல் பண்ணியா? அதாவது எடுத்தோடனே எங்களுக்கு ஒரு அவமானம் இல்ல சார். பெண்கள்னா கலைமகள் அம்சம். அப்போ நாங்கள் கலைவாணி வம்சமா சார்? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் சார். இதிகாசம் புராண காலத்திலிருந்தே நம்மளுக்கு ஆண்களுக்கு மரியாதை இருக்கா சார்? விசேஷம் வச்சா கூட அவங்களுக்கு தான் வளகாப்பு. ஆம்பளைக்கு ஒரு ஈயக்காப்பு, ஒரு புத்தள காப்பு. நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லாம உட்காந்துருக்காரு. என்ன அர்த்தம்? அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். பார்த்தாலும் தெரியலையா சார்? இங்க இருங்க, பெண்களுக்கு அத்தனை பேர் தமிழ்ல இருக்கு. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். ஆண்களுக்கு என்ன பேர் இருக்கு சொல்லுங்க? இருக்கு. எங்க மதுரையில ஆண்களுக்கு ஒரு 4 பேர். லூசு பைய, கிறுக்கு பைய, முட்டா பைய, தெண்டச்சோர்கள். ஏன் நாங்களும் தானே சார்? எல்லா இடத்துலயும் சார். நீங்க யோசிச்சு பாருங்களேன் சார். உண்மையிலேயே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இருக்கிறதுல கடினமான விளையாட்டு எதை சொல்லுங்க பாக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. நம்ம தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு தான் இருக்கிறதுல கடினமான விளையாட்டு. இல்ல அது ரொம்ப ஈஸி மேடம். ஏன்னா கொம்பு ஊத்தி குடல் வெளியே வந்து அவனே கட்டப்பில் அள்ளி போட்டு ஓடிடு ஆஸ்பத்திரி. ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான். சரி. ஆனா தாலிக்கட்டுல எந்த ஆம்பளும் பொழைக்க முடியாது. சரிங்களா? எல்லாரும் கைத்தல கொடுக்குறாங்க. ஆமா, அது கேமராமேன் தாலி கட்டும் அப்படியே இருங்கன்றார். பின்னாடி திரும்பி பார்த்தா முது வரைக்கும் போட்டிருக்கேன் முடிச்சு. 36 முடிச்சு. அது எப்படி இருக்கு பாத்தீங்களா சார்? உண்மையில பெண்கள் எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையில நல்லா ரசிக்கக்கூடியவங்க பெண்கள் தான் சார். எங்களுக்கு தான் சார் பாட்டு போட்டிருக்காங்க. மணமகளே மருமகளே வா வா. நான் வந்துட்டாங்க பாத்தீங்களா? மணமகளே வானோனே வந்துட்டாங்க. மனது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோடி வாசல் திறந்து வைத்தோம் வா வா. உங்களுக்கு அடக்கம். நான் சின்ன வயசுல இருந்து இந்த பாட்டு கேட்கிறேன் சார். ஆமா. அது என்ன உங்களுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு? மணமகளேன்னு பின்னாடி ஒருத்தர் செம்ராய்டு மாதிரி வரானே ஆம்பளை, அவனுக்கு ஒரு பாட்டு போட்டீங்களா சார் என்னைக்காது? மணமகனே மணமகனோட போட தேவையில்ல. சரி. மடப்பையலே மடப்பையலே வா, அவன் சந்தோஷமா இருக்காங்க சார். அது வாசல் வந்தோன்னே
ஆ. வலது காலை எடுத்து வச்சு தாயி ஏன் இவனுக்கு என்ன காலே இல்லையா? சரி வேற நாளா வேற வழி இல்லாம போன் கால் எடுத்து வச்சு போனேன். போன் காலா? போ ஹியூமர் குறையுது சார். போ சிரிப்பு குறையுது பாத்துக்க. சார் நாங்க வலது கால் எடுத்து வச்சு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. இந்த அண்ணன் கேட்டா தெரிஞ்சு வரும். ஆ. நீங்க வந்த பின்னாடி அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு ஆண்களுக்கு? சரி. கொலஸ்ட்ரால் வந்துச்சு, சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு. 4 மாசம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வந்து ஏறி போயிட்டேன். பாத்தீங்களா? சும்மா கை தட்டுவாங்க சார். பெண்கள் எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. சத்தியமா சொல்றேன். நடு வகுடு எடுத்து ஆமா அந்த அக்காவை பாருங்களேன். ஆனா உனக்கு ரொம்ப அது கான்பிடன்மா இவ்வளவு கூட்டத்துல உனக்கு அங்க தெரிஞ்சா அந்த பிங்க் கலர் புடவை கட்டிருக்காங்கல்ல, கியூட்டா இருக்காங்க. நடு வகுடு அது பையமா எதாவது சொல்லன்றக்கா ஒரு சாக்கு போக்கு. இருங்க சார். நடு வகுடு எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்கல்ல. ஆமா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். இல்ல சார். ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் ஒரு பெண்ணானவள் இணைக்கிறான்னு அர்த்தம். இணைக்கிட்டேன். இப்ப மணமகளுக்கு பாட்டு போட்டா ஆமா. என்ன பாட்டு போட?